மகிமை ஸ்தோத்திரம் உண்டாவதாக. வேலைக்காக ஆண்டவரை மனப்பூர்வமாக ஸ்தோத்திரிக்கிறேன். கூடி வந்த அனைவரும் இயேசுவின் நாமத்தினால அன்போடு வாழ்த்துகிறேன். கர்த்தர் நம்மை ஆசீர்வதிப்பாராக. தேசத்தினுடைய நெருக்கடிகள், ஜனத்தின் நெருக்கடிகள், ஆவிக்குரிய வட்டாரங்களில் உண்டாயிருக்கிற நெருக்கடிகள் அத்தனைக்கும் தேவனாகிய ஆண்டவர் விடுதலை தரும்படி நாம் அதிகமாக ஜெபிப்போம். ஆண்டவர் நம்மை நடத்துவார். கர்த்தருக்கு சித்தமானவர்களை ரட்சிக்கும்படியாகவும் நாம் தேவனை நோக்கி நாம் பார்ப்போம். கர்த்தர் நம்மை ஆசீர்வதிப்பார். இன்றைக்கும் நாம் ஒரு வசனத்தை வாசித்து கர்த்தருடைய செய்தியை நான் பகிர்ந்து கொள்ள விரும்புகிறேன். ரோமருக்கு எழுதின நிருபம் 8ஆம் அதிகாரம் அதனுடைய 1ஆம் வசனத்தை நாம் வாசிக்க போறோம். ரோமர் 8:1. ஆனபடியினால் கிறிஸ்து இயேசுவுக்கு உட்பட்டவர்களாய் இருந்து மாம்சத்தின்படி நடவாமல் ஆவியின்படியே நடக்கிறவர்களுக்கு ஆக்கினை தீர்ப்பு இல்லை. ஜெபிப்போம். பரலோக பிதாவே, நல்ல ஆண்டவரே, நன்றியோடு துதிக்கிறோம், ஸ்தோத்திரிக்கிறோம். நம்முடைய பாதத்தில் அடியானை தாழ்த்துகிறேன். ஆவியானவர் இந்த வசனத்தை ஆசீர்வதித்தார். நம்முடைய இரக்கமும் கிருபையும் எங்களை சூழ்ந்து கொள்வதாக. இந்த சரீரத்தில் காணப்படுகிற எல்லா பலவீனங்களையும் கர்த்தர் மாற்றி போடும். ஆண்டவரே, வந்திருக்கிற கர்த்தருடைய சரீரத்தில் காணப்படுகிற பலவீனங்களை கர்த்தர் மாற்றி போடும். ஆவியானவர் தொடர்ந்து பேசும். கர்த்தாவே, சமீபத்திலும் தூரத்திலும் கேட்கிற தெய்வ பிள்ளைகளுக்கு தேவனுடைய வார்த்தையை ஆண்டவர் கிருபையாக இறங்கி கிரிசைப்படியாக ஜெபிக்கிறோம். இதுவரை உதவி செய்த தேவாவியானவர் இப்பொழுது எங்கள் உதவி செய்து தன்னுடைய நாமத்தை உயர்த்தும். தொடர்ந்து பேசும். இயேசுவின் நாமத்தில் ஜெபிக்கிறோம் நல்ல பிதாவே, ஆமென். கர்த்தர் ஸ்தோத்திரம். வாசித்த இந்த வேத வசனத்தில் ஆனபடியால் கிறிஸ்து இயேசுவுக்குள் பட்டவர்களாய் இருந்து மாம்சத்தின்படி நடவாமல் ஆவியின்படி நடக்கிறவர்களுக்கு ஆக்கினை தீர்ப்பு இல்லை என்று சொல்வதை நாம் பார்க்கிறோம். இந்த வசனத்தில் 4 பிரிவு இருக்கிறது. கர்த்தர் ஸ்தோத்திரம். 1, கிறிஸ்துவுக்கு உள்பட்ட அனுபவம். 2வது, மாம்சத்தின்படி நடக்காத அனுபவம். 3வது, மாம்சத்தின்படி நடக்கிற அனுபவம். 4வது, ஆவியானவருடைய நடத்தின்படி நடக்கிற அனுபவம். அப்படிப்பட்ட, அதாவது 3 அனுபவங்களோடு வாழ்கிற கர்த்தருடைய பிள்ளைகளுக்கு ஆக்கினை தீர்ப்பு இல்லை என்பதை நாம் அங்கே பார்க்கிறோம். கர்த்தர் ஸ்தோத்திரம். இந்த 4 காரியத்தையும் நான் இன்று உங்களுக்கு சொல்லித்தர, விளக்கி தருவதற்கு ஆண்டவர் உதவி செய்வாராக. இந்த ரோமர் 8ஆம் அதிகாரம் ஆவிக்கு உள்ளான வாழ்க்கைக்குரிய அதிகாரம். இதுல 39 வசனங்கள் இருக்கிறது. இதுல 4 பிரிவுகள் இருக்கிறது. அந்த 4 பிரிவுகளையும் நான் சொல்ல விரும்புகிறேன். பரிசுத்த ஆவியானவர் எப்படி தம்முடைய ஜனங்களை ஆவிக்குரிய அனுபவத்துக்குள்ளாக நடத்துகிறார், ஆவிக்குள்ளான வாழ்க்கையை கர்த்தர் நடத்துகிறார் என்பதற்கு முதல், அதாவது 4 வசனங்கள் சொல்லப்பட்டிருக்கிற பார்க்கிறோம். ஆவியின்படி நடக்கிற கர்த்தருடைய பிள்ளைகளுக்கு ஆவியானவர் விடுதலையாக ஜீவிக்கிற அனுபவத்தின்படி வாழ்வை கொடுத்திருக்கிறார். முதல் 1 முதல் 8ஆம் அதிகாரம் 1 முதல் 4 வரையிலும். அப்புறம் ரோமர் 8:5 9 வரையிலும் ஆவியானவர் நம்மை தேவனுக்கு பிரியமானவராக ஆக்குகிறார் என்கிற காரியம் சொல்லப்பட்டிருக்கிறது. கர்த்தர் ஸ்தோத்திரம். அதுக்கப்புறமாக 8ஆம் அதிகாரம் 10 முதல் 13 வரையிலும் பரிசுத்த ஆவியானவர் உயிர்ப்பிக்கிறவராக இருக்கிறார் என்கிறதை அங்கு சொல்லப்பட்டிருக்கிறதை நாம் பார்க்கிறோம். அப்புறம் 8ஆம் அதிகாரம் 14 முதல் 17 வரையிலும் ஆவியானவர் தேவனுடைய பிள்ளைகள் என்பதை வெளிப்படுத்துகிறார். ஆவியானவர் தேவனுடைய பிள்ளைகளாக இருக்கிறார் என்பதை வெளிப்படுத்துகிறார். அது சோதரம். அதுக்கப்புறமாக ரோமர் 8ஆம் அதிகாரம், ரோமர் 8ஆம் அதிகாரம் கர்த்தர் சோதரம் 18 முதல் 39 வரையிலும் பலவீனத்தில் ஆவியானவர் உதவி செய்கிறார் என்பதை அங்கு பார்க்கிறோம். பைபிளை கொஞ்சம் கவனித்து பார்க்கும்படி சொல்கிறேன். நான் இப்பொழுது நான் சொன்ன பிரிவுகள் அந்த அதிகாரத்தினுடைய முழு பகுதிக்கான
பகுதிகள். கர்த்தர் ஸ்தோத்திரம். நான் அதை ஏன் சொல்லுகிறேன் என்றால், பலர் கேட்கிறார்கள், அந்த ஒரு அதிகாரத்தை நீங்கள் தெளிவாக விளக்குவீர்களே, கொஞ்சம் விளக்கினா எங்களுக்கு கொஞ்சம் புரியும் என்பதனால நான் உங்களுக்கு மாத்திரமல்ல இந்த யூடியூப் சேனல் வழியாக பார்க்கிற கர்த்தருடைய பிள்ளைகளுக்கும் அதை நான் விளக்கி கொடுக்கும்படி விரும்புகிறேன். கர்த்தர் ஸ்தோத்திரம். இது அந்த 8ஆம் அதிகாரத்தினுடைய உள் பிரிவை நான் உங்களுக்கு சொன்னேன். கர்த்தர் ஸ்தோத்திரம். 4-5 உள் பிரிவுகள் உங்களுக்கு நான் இன்றைக்கு நான் சொல்லியிருக்கிறேன். ஸ்தோத்திரம். இப்பொழுது அந்த ரோமர் 8ஆம் அதிகாரத்துக்குள் இருக்கிற அந்த 4 விதமான அனுபவங்களை நான் உங்களுக்கு சுட்டிக்காட்ட விரும்புகிறேன். ஒன்று, கிறிஸ்து இயேசுக்குள் உட்பட்டவளாய் இருந்து அந்த கிறிஸ்து இயேசுக்குள் உள்பட்ட அனுபவம் என்றால் என்ன என்பதை நான் இப்பொழுது உங்களுக்கு சுட்டிக்காட்ட விரும்புகிறேன். கவனிங்கள். அதற்கு வேதத்திலே கிறிஸ்து இயேசுக்குள் பட்ட அனுபவம் ஒரு மிக முக்கியமானது. இந்த வேதத்திலே, அதாவது புதிய ஏற்பாடு அனுபவ வசனங்களில் வார்த்தைகளில் சொல்லப்பட்டிருக்கிற பகுதியை பார்க்கிறார்கள். ஒருவன் கிறிஸ்துவுக்கு உள், ஒருவன் கிறிஸ்துவுக்கு வெளியே. கிறிஸ்துவுக்கு உள்பட்ட ஒரு ஆவிக்குரிய அனுபவத்தை இங்கே ஆண்டவர் நினைப்பூட்டுவதை நாம் பார்க்கிறோம். இயேசு கிறிஸ்துவுக்கு உள்பட்ட அனுபவம் தான் மகா மேன்மை. நல்ல கவனிங்க. கிறிஸ்துவுக்குள் ஒருவன் வாழ வேண்டும், கிறிஸ்துவுக்குள் ஒருவன் ஜீவிக்க வேண்டும், கிறிஸ்துவுக்குள் ஒருவன் மரிக்க வேண்டும், கிறிஸ்துவுக்குள் அவன் தேவனுக்காக செயல்பட வேண்டும். கிறிஸ்துவை விட்டுட்டு வெளியே போகிற அனுபவங்கள் அது பரலோக பாதைக்கு அது ஒத்து வராது என்பதை நாம் பார்க்க முடியும். சகோதரம், இப்ப நான் கிறிஸ்துவுக்கு உள்பட்டவர்களுக்காக சொல்லப்படுகிற 3 அனுபவத்தை உங்களுக்கு சுட்டிக்காட்ட விரும்புகிறேன். சகோதரம், ஸ்டெப் பை ஸ்டெப்பா உங்களுக்கு சொல்லித்தர விரும்புகிறேன். நீங்கள் மனதில் ஏற்றுக்கொண்டு அவைகளை உள்படுத்த வேண்டும். பிற்பாடு உங்களுக்கு கேட்பேன், நான் என்ன சொன்னேன் என்பதை கேட்பேன். அப்புறம் ஒரு மாதிரி ஒரு நாட்டில் 2 நாள் மாதிரி முடிக்க கூடாது. இவ்வளவு தெளிவா விளக்கமா துளிதரன்னா கொஞ்சமாவது மனசுல ஏறணும், கவனிக்க வேண்டும். சோதரம், அது முக்கியமான கவனிக்க. கிறிஸ்து உள்பட்ட அனுபவம் என்பதற்கு உங்களுக்கு விளக்கம் வரும். இயேசுவை பலர் பின்பற்றினார்கள், இயேசுவை பலர் பின்பற்றினார்கள். அப்பொழுது ஆண்டவர் சொன்னார், எல்லாருக்கும் வசதி இருக்கு, ஆனா மனுஷகுமாரனுக்கோ தலை சாய்க்க இடம் இல்லை அப்படின்னு சொல்லி சொன்ன போது, அப்பொழுது பலரை இயேசு பின்பற்றி வந்தார்கள். அதுல சீசர்கள் கேட்டார்கள். அது ஒருவர் கேட்டான், அவன் அப்பா இறந்து போனார், அதனால நம்ம போய் அடக்கம் பண்ணிட்டு வரணுமா அப்படின்னு கேட்டான். அவ்வளவு ஆண்டவர் இயேசு சொன்னா, மரித்தோர் தங்களை மரித்தோர் என்ன செய்யலாம், அடக்கம் பண்ணலாம், ஆனா நீ அங்க போகாண்டா, என்னை பின்பற்றி வந்துட்ட, அதனால நீ என்னை பின்பற்றி வர வேண்டும் என்று சொல்லுகிறார். அப்ப கிறிஸ்துவுக்கு உள்ளான அனுபவம் என்பது மாம்சத்தின்படி உள்ளான உறவு துண்டிக்கப்பட்டு தேவனுடைய உறவோடு கூட, அல்லது கிறிஸ்து இயேசுவுடைய உறவோடு கூட இணைக்கப்பட்ட உறவில் பின்னடையாமல் முன்னேறி போவதற்கு உள்ள அனுபவம் தான் கிறிஸ்துவுக்கு உள்ள அனுபவம். கர்த்தர் ஸ்தோத்திரம். இப்போ உங்களுக்கு அந்த வசனத்தை நோட் பண்ணி தருகிறேன், நீங்க புரிந்து கொள்ளலாம். மத்தேயு சுவிசேஷம் 8ஆம் அதிகாரம் 21ஆம் வசனத்தை 22ஆம் வசனத்தை வாசிக்க போறோம். வாசிப்போம். மத்தேயு சுவிசேஷம் 8:21, 22, 23. அவருடைய சீசர்கள் ஆண்டவரே, முன்பு நான் போய் என் தகப்பனை நான் அடக்கம் பண்ண என் உத்தரவு கொடுக்க வேண்டும் என்றார். இதான் கிறிஸ்து இயேசுக்கு உள்ளான அனுபவம். அதற்கு இயேசு மரித்தோர் தங்களை மரித்தோர் அடக்கம் பண்ணட்டும், நீர் என்னை பின்பற்றி வா என்றார். இப்ப அவர் அடுத்த கட்டம் போகணும். இவர் விட்டாச்சுன்னா அடுத்த கடல் கரைக்கு போக முடியாது. நம்மில் இந்த அனுபவங்கள் குறைவுள்ளது. நாம் இன்னும், அதாவது கிறிஸ்துவுக்கு உள்ள ஒரு ஜீவியம் வாழ்ந்து கொண்டிருந்தாலும் நான் நம்முடைய சொந்த வழியில போற போக்கில நாம் போயிட்டே இருக்கோம். அதனாலதான்
இயேசுவை பின்பற்றுகிற அந்த அனுபவத்தில் உண்டான ஆசீர்வாதங்களை, ஆவிக்குரிய ஆசீர்வாதங்கள், பூமிக்குரிய ஆசீர்வாதங்கள், ஆத்துமாவான ஆசீர்வாதங்களை நாம் பெற்றுக் கொள்ளுகிற பகுதியிலே பின்தங்கி கொண்டிருக்கிறோம். கர்த்தர் ஸ்தோத்திரம். அடுத்ததாக நான் சொல்ல விரும்பவில்லை, என்னை நான் சொல்லுகிறேன். கர்த்தர் ஸ்தோத்திரம். ஏனென்றால் ஆண்டவர் பேதுருவை பார்த்து, என்னை பின்பற்றி வா, நான் என்ன செய்வேன்? மனுஷரை பிடிக்கணும் ஆக்கிறேன். பல ஆண்டுகளாக நீ பிடிச்சு கொள்ளுத என்னத்த மீன். ஆனா இன்னையிலிருந்து நான் சொல்ல போறேன், பாவத்துல செத்துட்டு போறேன், நீ பிடிச்சு உயிரோடு வாழ வைக்க போற. அல்லேலூயா. அதனால என்னை பின்பற்றி வான்னு சொல்லி ஆண்டவர் செய்தாரு, கூப்பிட்டார். அப்ப நான் செய்கிற இந்த மகிமையான ஊழியம் எப்படிப்பட்ட ஊழியம்னா, பாவத்தில் மரித்திருக்கிற, அக்கிரமத்தில் மரித்திருக்கிற, அல்லது தேவனற்ற கலாச்சாரத்துக்குள்ளே மூழ்கி இருக்கிற, செத்த கிரியைக்குள்ளாக காணப்படுகிற அவனை அக்கிலிருந்து வெளியே தூக்கி மரித்தோர் அனுபவத்தை விட்டு வெளியே கொண்டு வந்து கிறிஸ்துவோடு வாழ்கிற இந்த வாழ்க்கையோடு இணைப்பதற்கு தான் ஆண்டவர் நம்மை அழைத்திருக்கிறார். இதுதான் கிறிஸ்துவுக்கு உள்பட்ட அனுபவம். கர்த்தர் ஸ்தோத்திரம். நான் இன்னும் ஒன்று சொல்ல விரும்புகிறேன். நீங்க இது குடும்ப உறவில் உண்டான காரியத்தை விட்டு கிறிஸ்தியஸுக்கு உண்டான அனுபவத்துக்குள்ளே நான் வரணும். அண்ணன் தம்பி, அக்கா தங்கச்சி, அத்தா மாமா மாமி அப்படிங்கிட்ட ஓட்டிட்டு ரொம்ப போனா கிறிஸ்துக்குள்ள வாழ முடியாது. ஆங்கில பெற்றவர்கள் நம்ம ஏற்றுக்கொள்ளலாம், அது வேற விஷயம். ஆனால் மாம்சத்தின்படி உள்ள உறவுக்குள்ள செய்யக்கூடாது, நாம் போகக்கூடாது. இன்னொரு சம்பந்தம் வருகிறேன். இயேசு கிறிஸ்துவை பின்பற்றி வந்த பேதுருவிட்ட அந்த ஊர்ல சேர்ந்த வரி வசூலிப்புக்காரன் வரி கேட்டான். உங்க ஆண்டவர் வரி செலுத்துவது இல்லையா, நீ வரி செலுத்த மாட்டேயான்னு கேட்டான். நியாயமான கேள்வி. ஒரு ஊர்ல இருக்கிறோம், ஒரு தேசத்துல இருக்கிறோம், கண்டிப்பா ஈர்ப்பு கட்டியாகணும். முடியாது, நான் ஆவிக்குரிய ஜீவிய செய்கிறேன், அதெல்லாம் நடக்காது அப்படின்னா இடத்த காய் பண்ணி போயிட வேண்டியதான், வழி கிடையாது. அப்ப அதை என்ன செய்யணும்? கட்டியாகணும். இந்த பிரச்சனை அவன் மனசுல இருக்கு. நம்மள போய் இயேசுவை போய் வரி கட்ட சொல்லிட்டானே, நம்மள வரி கட்ட சொல்லிட்டானு சொல்லிட்டு மனசுல வேற போட்டு வரான். யாரு தேடு வந்த உடனே இயேசுக்கு கட்ட. நான் மற்றவர்களுக்கு என்ன செய்யணும்? இடலா இருக்காங்க, வரி செலுத்துவது சரி. அதனால நீ போய் ஒரு தூண்டில் எடு, கடல்ல போடு, மீன் வரும், வாயுக்குள்ள வெள்ளிப்பணம் கிடைக்கும், எனக்கு உனக்கு வரி கட்டு. அப்போ கிறிஸ்துவுக்கு உள்பட்ட அனுபவத்தில், அரசாங்கத்துக்கு நமக்கு இருக்கிற காரியத்தில் நான் செலுத்த வேண்டிய காரியத்தை செலுத்துவது கிறிஸ்துவுக்கு உள்பட்ட அனுபவம். அல்லேலூயா. சொல்லேலூயா. நான் வரி கொடுக்க மாட்டேன், வரினா தப்பா இல்ல. ஆமா, அதாவது வீட்டு வரி, தண்ணி வரி, மின்சார வரி, இது போல மற்ற வரிகள் கொடுக்க. மற்ற வரி இல்லை. கதை சொல்றோம், ஒரு இந்து கோயிலுக்காக கொடை கொடுப்போம், அதுக்கு வரி கேட்பான், அதை கொடுக்க முடியாது. கதை சொல்றோம், அது அவங்க கட்டிக்க வேண்டியது, அவன் போக வேண்டியது. கதை சொல்றோம். அதனால புரிந்து கொள்ளணும். அப்ப நான் என்ன செய்ய வேண்டும்? இப்ப வாசிக்க போறோம். மத்தேயு சுவிசேஷம் 27ஆம் அதிகாரம் 24 முதல் 27 வரை வாசிக்க போறோம். மத்தேயு சுவிசேஷம் 17ஆம் அதிகாரம் 17, மத்தேயு சுவிசேஷம் 17 24 முதல் 27 வரை. அவர்கள் கப்பர்நகூமில் வந்தபோது வரிப்பணம் வாங்குகிறவர்கள் பேதுருவினிடத்தில் வந்து, உங்கள் போதகர் வரிப்பணம் செலுத்துகிறது இல்லையா, உங்க போதகர் வரிப்பணம் செலுத்துவது இல்லையா என்று கேட்டார்கள். செலுத்துகிறான் என்றார். அவன் அடிச்சான். எங்க ஆண்டவர் ஒழுங்குள்ளவர், செலுத்துறான், நம்பி சொல்லிட்டான். அவன் வீட்டிற்குள் வந்தபோது அவன் பேசுகிறதுக்கு முன்னமே, அதாவது பேதுரு வாயை திறந்து பேசி சம்பவம் நடக்கணுங்க. இது இயேசு இல்லாத ஒரு இடத்தில் நடந்த சம்பவம். ஆனா அவன் பேதுரு வீட்டுக்கு வந்த போது இயேசு அவனை நோக்கி, இயேசு பேதுருவை நோக்கி, சீமோனே உனக்கு எப்படி தோன்றுகிறது? கேக்குற, சீமோனே உனக்கு எப்படி தோன்றுகிறது? பூமியின் ராஜாக்கள் தீர்வையும் வரியையும் தங்கள் பிள்ளைகளிடத்திலோ அந்நியரிடத்திலோ யாரிடத்தில் வாங்குகிறார்கள் என்று கேட்டார். அதற்கு பேதுரு, அந்நியரிடத்தில் வாங்குகிறார்கள் என்றார். இயேசு அவனை நோக்கி, அப்படியானால் பிள்ளைகள் அதை செலுத்த
ஆகிலும் நாம் அவர்களுக்கு இடரலாய் இராதபடிக்கு நீ கடலுக்கு போய் கூண்டில் போட்டு முதலாவது அகப்படுகிற மீனை பிடித்து அதன் வாயை திறந்து பார், அதில் ஒரு வெளிப்பணத்தை காண்பாய், அதை எடுத்து எனக்காகவும் உனக்காகவும் இயேசுவின் ரத்தம் 33 வருஷம் ஜீவிக்கிற இயேசு கிறிஸ்து மனுஷர் அவதாரத்தோடு ஜீவித்த அவர் வழிபணம் கட்டுவதற்கு இடம் இல்லாமல் பிள்ளைகள் வழிபணம் செலுத்த வேண்டிய அவசியம் இல்லை. அந்த இடத்துல வாங்குறாங்க. ஆயிரம் இடம் இல்லாதபடிக்கு வரிப்பணம் கட்டினான் அப்படின்னா இது கிறிஸ்துவுக்கு உள்பட்ட அனுபவம். அல்லேலூயா. சரி, கர்த்தர் சோதரர். இப்போ கிறிஸ்துவுக்கு உள்பட்ட அனுபவம் இன்னொன்னு என்னன்னா பரிசுத்தமா ஜீவிப்பது. வாசிக்க போறோம். 1 தெசலோனிக்கேயர் 5:23. 1 தெசலோனிக்கேயர் 5:23. எஸ்அப்பா சோதரர். சமாதானத்தின் தேவன் தாமே உங்களை முற்றிலும் பரிசுத்தமாக்குவாராக. சமாதானத்தின் தேவன் தாமே முற்றிலும் பரிசுத்தமாக்குவாராக. முற்றிலும் என்பது 3 பிரிவுகள் இருக்கிறது. பாருங்க, சரீரத்திலே 3 பிரிவுகள் இருக்கிறது. அதை முற்றிலும் பரிசுத்தம் ஆக்குவாராக. ஒரு குரூப் உள்ளான பரிசுத்தம் மட்டும் போதும், புறமான பரிசுத்தம் தேவைன்னு சொல்கிறார்கள். அப்படி இல்லை. உள்ளான பரிசுத்தம் வேண்டும், புறமான பரிசுத்தம் வேண்டும். நல்ல கவனிங்கள். வஸ்திரத்திலே பரிசுத்தம் வேண்டும், சும்மா இல்லை. அது சோதரம். நீ வாசிக்கமா? முற்றிலும் பரிசுத்தம் ஆக்குவாராக. இங்க ஆவி, ஆத்மா, சரீரம் 3 பிரிவு. கவனி, 3 பிரிவு. இந்த 3லும் முற்றிலும் இருக்கணும், பரிசுத்தம் இருக்கணும். இப்போ ஆவிக்குரிய வட்டாரத்துல கிறிஸ்துவ சமுதாயத்துல ஒரு பகுதியில தான் ரொம்ப பரிசுத்தத்தை எதிர்பார்க்கிறாங்க. அது எது? இல்ல, உள்ளான மனுஷன் இல்ல. உள்ளான மனுஷன் இல்ல. உள்ளான மனுஷன் மட்டும் போதாது, புறமான மனுஷன்லயும் எப்படி இருக்கணும்? பரிசுத்தம் இருக்கணும். வஸ்திரத்திலையும் பரிசுத்தம் இருக்கணும். கதை சோதரம். சும்மா ஏதோ தானே என்று நம்ம வாழ்க்கையை நடத்த முடியாது. அப்படியானால் கிறிஸ்துவுக்கு உள்பட்ட அனுபவம் என்பது பரிசுத்தம் நிறைந்தது. அது ஆவி, ஆத்மா, சரீரம். இந்த முற்றிலும் தேவன் தாமே நம்மை பரிசுத்தமாக்குறார். அல்லேலூயா. நம்மை நாம் பரிசுத்தமாக்குறோம். நம்முடைய சரீரத்தில் அழுக்கு இருக்கு, அழுக்கு வஸ்திரம் போட்டிருக்கிறோம், அதை டக்குன்னு மாத்திட்டு குளிச்சுட்டு நல்ல வஸ்திரம் போடுறோம், நம்மளை பரிசுத்தமாக்குறோம். ஒன்று. இரண்டாவது, உள்ளான மனுஷன்ல தவறு, பார்வையில சரியில்லை, பேச்சுல சரியில்லை, மனதளவில் ஏதோ ஒரு குழப்பம். இது அத்தனை சரிப்படுத்துவது யாருன்னா ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து, பரிசுத்த ஆவியானவர், பிதாவாகிய தேவன். மூவரும் இந்த வேலை செய்து நம்மளை முற்றிலும் பரிசுத்தமாக்குவாராக. சமாதானத்தின் தேவன் தாமே முற்றிலும் உங்களை பரிசுத்தமாக்குவாராக. நல்ல கவனிங்க. வாசிமா. ஆத்மா, சரீரம் முழுவதும் நம்முடைய கர்த்தராகிய இயேசு கிறிஸ்து வரும்போது குற்றமற்றதாய் இருக்கும்படி காக்கப்படுவதாக. இது எதுக்கு தேவைன்னா அவர் வரப்போறார். அது காக்கப்பட்டாதான் நம்ம மேல முடியும், போக முடியும். ஏனோ வேலை என்று வாழ முடியாது. கவனிங்க. இந்த பரிசுத்தம் எதுக்குன்னா, இந்த பரிசுத்தம் எதுக்குன்னா ஆண்டவர் நம்மை விட்டு விலகாது இருப்பதற்கு பரிசுத்தம். அல்லேலூயா. தேவன் நம்மோடு கூட தொடர்ந்து இருக்கணுமானா நம்ம என்ன வேண்டும்? பரிசுத்தம் வேண்டும். கர்த்தராகிய தேவன் நம்மை விட்டு விலகாது இருப்பதற்கு பரிசுத்தம். ரோமர் 12:1 வாசிக்க. புத்தி உள்ள ஆராதனை. உங்களுடைய ஆவி, ஆத்மா, சரீரத்தை தேவனுக்கென்று ஜீவ பலியாய் ஒப்பு கொடுத்து ஆராதிக்கிற புத்தி உள்ள ஆராதனை. இந்த ஆராதிக்கிற கர்த்தருடைய பிள்ளைகளை விட்டு கர்த்தர் விலக மாட்டார். இரண்டாவது, நாம் தங்கியிருக்கிற வீட்டில், நல்ல கவனிங்கள், நாம் தங்கியிருக்கிற வீட்டில் அசுசி ஒன்று காணப்படக்கூடாது. அதாவது சினிமா படமோ விக்கிர ஆராதனைக்குரிய காரியமோ காணப்பட்ட கர்த்தர் வாசம் பண்ண மாட்டார். தோசை விளங்குதா? கண்ணு சொருகி போகாம பார்த்துதான் கண்ணு சொல்றோம். பிசாசி கிரியைக்கு ஒரு மனுஷன் விலகினால்தான்
நீ பார்க்கவும் செய்யலாம், பார்க்காம இருக்கலாம். ஆனால் பார்த்தா தண்டனைக்கு தப்ப முடியாது. விலையை செய்தால் தண்டனை தப்பலாம். இப்ப உபாகமம் 23ஆம் அதிகாரம் 16ஆம் வசனத்தை வாசிப்போம். ரோமர் 23:14. உன் தேவனாகிய கர்த்தர் உன்னை ரட்சிக்கவும் உன்னை ரட்சிக்கவும் சத்துருவை கையில் ஒப்புக் கொடுக்கவும். அப்ப தேவன் நாம் இருக்கிற வீட்டின் பாளையத்துக்குள்ளே உலாவுகிறார். ஆகையால் அவர் உன்னிடத்தில் அசுசியான காரியம் கண்ட உன்னை விட்டு என்ன செய்வாரு? போயிடுவார். அப்போ கவனிங்க. இப்போ பரிசுத்தம் நம்முடைய வாழ்க்கையில எதுக்குன்னு சொன்னால் ஆண்டவர் நம்மை விட்டு விலகாக இருப்பதற்கு. அதுக்கு முதல்ல என்ன செய்யணும்? கர்த்தரை ஆராதிக்கணும் ஜீவ பலியாக. இரண்டாவது அசுசி காணப்படாத என்ன செய்யணும்? காத்துக்கொள்ளணும். மூன்றாவது நல்ல கவனிக்கணும், அந்த ஜீவியத்தில் தீர்மானம் வேண்டும். என்ன வேண்டும்? தீர்மானம் வேண்டும். தானியேல் பாபிலோனிலே நாடு கடத்தப்பட்டார், சிறை கைதியாக போனார். ஆனால் அங்கு இருக்கிற அசுத்தத்துக்கும் பொல்லாத கிரியைகளுக்கும் தன்னை விலக்கி காக்க மனதளவில் அவன் தீர்மானித்தான் என்பதிலே வாசிக்கிறோம். தானியேல் 1ஆம் அதிகாரம் 8-9 வாசிக்கிறோம். தானியேல் 1ஆம் அதிகாரம் 8-9. தானியேல் ராஜாவின் போஜனத்தினால் அவர் பானம் பண்ணும் திராட்சரசத்தினாலும் தன்னை தீட்டுப்படுத்தலாகாது என்று தன் இருதயத்தில் தீர்மானம் பண்ணிக்கொண்டு தன்னை தீட்டுப்படுத்தாதபடி பிரதானிகளின் தலைவனிடத்தில் வேண்டிக் கொண்டார். கர்த்தர் சொல்கிறார். அப்போ தீர்மானம் உள்ளவரோடு கூட தேவனாய் ஆண்டவர் விலகாதபடி இருக்கிறார். கர்த்தர் சொல்கிறார். இந்த பரிசுத்தம் எதுக்குன்னா உங்க வாழ்க்கையிலே ஆண்டவர் அற்புதம் செய்வதற்கு. யோசுவா 3:5 வாசிக்காட்டா நல்ல கவனிங்க. யோசுவா 3:5 உங்க வாழ்க்கையில நீங்க நடந்து போற ஜீவியத்துல உங்க தனிப்பட்ட அனுபவத்துல சரீரத்துல பரிசுத்தம் இருந்தா கர்த்தர் அற்புதம் செய்வார். ஒருவேளை சுகத்தை இழந்திருக்கலாம், பலத்தை இழந்திருக்கலாம், ஒருவேளை சரீரத்துல எந்த அமைவும் பழுதுபட்டிருக்கலாம். ஆனா பரிசுத்தத்தை நீ காத்துக்கொண்டா கவனிங்க, தேவன் அந்த சமயத்துக்குள்ளே அற்புதத்தை செய்வார். அல்லது நீங்கள் நடந்து போகிற பாதையிலே உங்களுக்கு அற்புதம் செய்வார். உங்களுடைய மனதளவில் என் பிள்ளைக்கு இப்படிலாம் நடந்து நல்ல இருக்குல்ல அப்படின்னு எதிர்பார்க்கிறீங்களா? அதுல எனக்கு அற்புதம் செய்வார். உங்களுடைய ஊழியத்துல எனக்கு திறனான ஆத்துமாக்கள் வந்தா, இடம் கிடைச்சா அப்படின்னு நினைக்கிறீங்களா? அதுல எனக்கு அற்புதம் செய்வார். அதுக்கு ஆண்டவர் எதிர்பார்க்க இருக்குன்னா பரிசுத்தத்தை. அல்லேலூயா அல்லேலூயா. கர்த்தர் சொல்றார். அடுத்து இருக்குன்னா பாருங்க, பரிசுத்தம் இருந்தா மட்டும்தான் கிறிஸ்துவுக்கு உட்பட்ட அனுபவத்துல தேவனை தரிசிக்க முடியும். அல்லேலூயா. கவனிங்க, ஜெபம் பண்றேன், வேலை வாசிங்க, காணிக்கை கொடுங்க, கவனிங்க, ஊழியம் செய்கிறேன், பல ஊழியம் செய்கிறேன் அப்படின்னு சொன்னா போக முடியாது. கர்த்தர் சொல்றார். ஆண்டவரை தரிசிக்கணும்னா பரிசுத்தம் தேவை. வாசிக்க போறோம். எபிரேயர் 12:14 சீக்கிரம் வாசிப்போம். எபிரேயர் 12:14 யாவரோடு சமாதானம் இருக்கவும் பரிசுத்தம் உள்ளவர்களாய் இருக்கவும் நாடுங்கள். பரிசுத்தம் இல்லாமல் ஒருவரும் கர்த்தரை தரிசிப்பதில்லை. பரிசுத்தம் இல்லாமல் ஒருவரும் தேவனை தரிசிப்பது இல்லையே. கிறிஸ்துவுக்கு உள்பட்ட அனுபவத்துல பரிசுத்தம் எதுக்கு அப்படின்னா தேவனாகிய இயேசு கிறிஸ்துவை, பிதாவாகிய தெய்வத்தை, பரிசுத்த ஆவியானவரை நாம் தரிசிப்பதற்கு. ஹல்லேலூயா. 1 யோவான் 3:2-3 கர்த்தர் சொல்கிறார். 1 யோவான் 3ஆம் அதிகாரம் 2ஆம் வசனத்தையும் 3ஆம் வசனத்தையும் ஜான் பைபிள். இப்பொழுது தேவனுடைய பிள்ளைகளாய் இருக்கிறோம். இனி எவ்விதமாய் இருப்போம் என்று இன்னும் வெளிப்படவில்லை. நல்ல கவனிங்க. இனி எவ்விதமாய் இருப்போம் என்று வெளிப்படல. ஆகிலும் அவர் வெளிப்படும் போது அவர் இருக்கிற வண்ணமாகவே
நிறுத்தி வாசிக்க. அவர் இருக்கிற வண்ணமாகவே நாம் அவரை தரிசிக்க போகிறோம். அப்ப அவர் எப்படி இருக்கிறார்? பரிசுத்தமா இருக்கிறார். அல்லேலூயா, அல்லேலூயா. இப்போ பாருங்க, நான் இப்ப தேவனுடைய பிள்ளையா இருக்கிறோம். இது எப்படி இருப்போம் என்று வெளிப்படல. ஆகிலும் அவர் இருக்கிற வண்ணமாக நினைச்சு போறோம், தரிசிக்க போறோம். வாசிப்போம். அவர் வெளிப்படும் போது அவர் இருக்கிற பிரகாரமாக நாம் அவரை தரிசிப்போம். மக்கள் சொல்றோம். 1 யோவான் 3ஆம் அதிகாரம் 2-3 வாசி. திருவாசி. பிரியமானவர்களே, இப்பொழுது தேவனுடைய பிள்ளைகளா இருக்கிறோம். இனி எவ்விதமாய் இருப்போம் என்று இன்னும் வெளிப்படவில்லை. ஆகிலும் அவர் வெளிப்படும் போது அவர் இருக்கிற வண்ணமாகவே அவர் இருக்கிற வண்ணமாகவே நாம் அவரை தரிசிப்பதினால் அவருக்கு ஒப்பாய் இருப்போம் என்று அறிந்திருக்கிறோம். அவருக்கு ஒப்பா இருக்கிறோம் என்று அறிந்திருக்க சிஸ்டர். கதை சொல்றோம். அப்படின்னா கவனிங்க ரோசா கவனி, அவர் இருக்கிற வண்ணமாக நாம் தரிசிக்கப்படினாலே நம்மில் பரிசுத்தம் இருந்தால் மட்டும்தான் அவர் தரிசிக்கப்படும். அல்லேலூயா. கிறிஸ்துவுக்கு உள்பட்ட அனுபவத்தை நான் சொன்னேன். ஒன்று உள்பட்ட கிறிஸ்துவுக்கு உள்பட்ட அனுபவம். ஒன்று எப்படின்னா, மாம்ச உறவை வெறுத்தவர் கிறிஸ்துவுக்கு உள்பட்டவர். இரண்டாவது, உலக காரியத்துல இடர் இல்லாமல் வரிபோலம் கட்டுகிறவர் கிறிஸ்துவுக்கு உள்பட்டவர். கதை சொல்கிறவர். மூன்றாவதாக, பரிசுத்தத்தை தன் வாழ்க்கையிலே காத்துக் கொள்கிறவர் கிறிஸ்துவுக்கு உள்பட்டவர். பரிசுத்தம் எதற்கு அப்படின்னா தேவனை விட்டு விலகாது இருப்பதற்கு. பரிசுத்தம் எதற்கு? அற்புதம் செய்வதற்கு. பரிசுத்தம் எதற்கு? தேவனை கண்டதை தரிசிப்பதற்கு. ரைட். கதை சொல்கிறவர் கிறிஸ்துவுக்கு உட்பட்ட அனுபவம் சொல்லிட்டேன். இவர் இரண்டாவது, மாம்சத்தின்படி நடக்காதவர் யார்? அதான் சொல்லி தர போறேன். இந்த ரோமர் 8ஆம் அதிகாரம் 1ஆம் வசனம். கிறிஸ்து இயேசு உள்பட்டவர்களாய் இருந்து மாம்சத்தின்படி நடவாமல், மாம்சத்தின்படி நடவாமல் இருக்கிறது காணுங்கள். இந்த இதுக்கு நான் ஒரு 3 காரியத்தை உங்களுக்கு கோடிட்டு காட்ட விரும்புகிறேன். அதாவது நம்மில் மாம்சமும் இருக்கு, ஆவிக்குரிய மனுஷனும் இருக்கிறார். சில நேரத்தில் ஜபம், வேத வாசிப்பு, ஐக்கிய ஆராதனை, திருவிருந்து, இதுமான அனுபவங்களோடு கூட வாழ்ந்து சரியா இருந்தோம்னா இந்த மாம்சம் நம்ம மேற்கொள்ளாது. ஜபம் குறைந்து, வேத வாசிப்பு குறைந்து, ஆலய ஆராதனையை குறைத்து, திருவிருந்து பகுதியிலே பின்தங்கி உலகத்திலே ஜெயித்தோம்னா நம்முடைய மாம்ச ஆய்வுகளை செய்கிறோம், மேற்கொள்றோம். அப்போ கவனிங்க, உள்ளான மனுஷனும் இருக்கிறான், புறமான மனுஷன் இருக்கிறான். அடுத்தது ஆவிக்குரிய மனுஷன் இருக்கிறான், மாம்சம் இருக்கிறான். ரைட். இதை புரிஞ்சுக்க தேவைதான், புரிஞ்சுக்கணும். இப்போ 3 சம்பவத்திலிருந்து இந்த மாம்சத்திற்கு நடக்காதவர்கள் எப்படி இருப்பாங்க அந்த அனுபவம் சொல்லித்தர சொல்கிறோம். 1 சாமுவேல் புஸ்தகம் 26ஆம் அதிகாரம், அதாவது 7லிருந்து 11 வசனம் வரையும் வாசித்தா இருக்கும். கவனிங்க, கதை சொல்றேன். 7ஆம் வசனத்தை வாசிப்போம். அப்படியே தாவீதும் அபிசாயும் ராத்திரியிலே அந்த ஜனங்களுக்குள்ளே வந்தார்கள். இதோ சவுல் ரதங்களில் இருக்கிற இடத்திலே படுத்து நித்திரை பண்ணினான். அவன் தலைமாட்டில் அவனுடைய ஈட்டி நிலத்திலே குத்தி இருந்தது. அவனை சுற்றிலும் அப்னேரும் ஜனங்களும் படுத்துக் கொண்டிருந்தார்கள். அப்பொழுது அபிசாய் தாவீதை பார்த்து, இன்று தேவன் உம்முடைய சத்துருவை உம்முடைய கையில் ஒப்பு கொடுத்தார். உன் கையிலே ஒப்பு கொடுத்தார். இப்போது நான் அவனை ஈட்டியினால் 2 குத்தாக குத்தாமல் ஒரே குத்தாக நிலத்திலே உருவ குத்தட்டுமா என்றான். தாவீது அபிசாயை பார்த்து அவரை கொல்லாதே, கர்த்தர் அபிஷேகம் பண்ணிவிட்டவர் மேல் தன் கையை போட்டு குற்றமில்லாமல் போகிறவன் யார் என்று சொன்னான். அப்போ இது காணி சிம்பிளா சொல்லுது. சவுல் என்கிற ராஜா, சவுல் என்கிற ராஜா தாவீதை கௌதாரி விளையாட்டியாடு போல வேட்டையாடி கொல்லும்படி அலைந்தான். 3000 பேரை கூட்டிட்டு வரான். தாவீது தப்பி போற. ஆனா ஒரு இடத்துல நைட் ஆயிட்டு படுத்துட்டான். யாரு?
தண்ணீர் செம்பு இருக்கும், ஈட்டி இருக்கும். இப்போ தாவீதுடைய படத்தலைவி அபிஷாயும் போறான். போன உடனே அபிஷாய் சொல்ற ஒரு வார்த்தை, உம்மா சத்துருவ இன்னைக்கு உன் கையில ஒப்பு கொடுத்துட்டார், ஒரே குத்தா கொல்லாண்டா, 2 குத்தா கொத்தாங்க, ஒரே குத்தா குத்தி நான் கொல்லுதேன் அப்படின்னு சொல்லிட்டான். அப்போ தாவீது சொல்லுவாரு, இதுதான் அதாவது மாம்சத்தின்படி நடக்காதவர்கள். இப்ப என்ன தெரியுமா யோசிச்சாரு, இந்த சவுல் யார், இந்த சவுலுக்கு பின்னால என்ன இருக்கு அப்படின்னு ஒரு நிமிஷம் சிந்திச்சான். சிந்திச்ச உடனே சத்துருதான், இவனை கொல்லதான் குடிச்சது அவைதான். 3000 பேரை கூட்டிட்டு வந்து யாருதான், சவுல் தான். யாரை கொல்லுக்கு? தாவீது கொல்லுக்கு. இடம் கொடுக்கல தாவீது. கர்த்தரால் அபிஷேகம் பண்ணப்பட்டவங்க கை போட்டு தப்பித்துக் கொள்ள முடியாது. அதனால நான் செய்ய மாட்டேன்னு சொல்லி நினைப்பாங்க. ஈட்டிய சவுல் தூக்கல, அதாவது அபிஷேகம் தூக்கல, தாய் தூக்கிட்ட குத்தி போடுவாங்க. இப்போ கணக்க இதுதான் மாம்சத்தின்படி நடக்க. அப்போ தாவீது மாம்சம் நடந்தால் கொண்டிருக்கலாம், மாம்சம் நடக்கல. இப்போ மாம்சத்தின்படி நடக்காத வாழ்க்கை என்ன? தேவன் ஒப்பு கொடுத்தும் தூங்கிட்டு இருந்தும் கொல்ல வாய்ப்பளித்தும் கொல்லாம போறானே, அதுதான் மாம்சத்தின்படி நடக்காத அனுபவம். அல்லேலூயா. சரி, கதை சொல்றோம். இது ஒரு சந்தர்ப்பம். இன்னொரு சந்தர்ப்பத்தில் சொல்றோம். 2 சாமுவேல் 16ஆம் அதிகாரம் 7 to 11 வாசிங்கன்னா அங்க ஒரு சம்பவம் இருக்கு. வாசிமா 2 சாமுவேல் 16 7 முதல் 11. வேலையான் மனுஷனே தொலைந்து போ. அங்கே ராஜா, இங்கே சாதாரணமான இஸ்ரவேல் ஜனங்களோட ஒரு மனுஷன் சீலை. தாவீது எதுக்கெல்லாம் தொலைந்து போ, இரத்தப்பிரியனே தொலைந்து போ. அந்த குடும்பத்தினுடைய சாபம் உன் மேல வந்துட்டு உன் பையன் ஆட்சியை பிடிக்கிட்டான், உனக்கு இது வேணும் இதுக்கு மேல சொல்லி சாபப்படும். இவன் சொல்லாரு கொஞ்சம் இடப்படும். அந்த செத்த நாய் ஒரே குத்தா குத்தி கொண்டுதான் அப்படிங்க. இப்படி சொல்றாரு, இந்த ஆனந்தான் தாவீது, ஆண்டவரே அவனை கொண்டு என்னை தூசிக்க பண்ணிக்கலாம், உனக்கு என்ன சும்மா. அவன் அந்த காரியத்துல விட்டுட்டான். ஆண்டவர் பார்த்துட்டு போற விட்டுட்டான். இவன் ஏசுதான், இவன் ராஜா. யாரு? சாதாரண ராஜாவா? எவ்வளவு பெரிய பணக்காரன். சாதாரண சீமை தூசிக்கான். இரத்த பிரியனே தொலைந்து போன்னு சாப்பிடலாம். மண்ணாரி ஐயா, நம்ம சாதாரணமா தேசத்துல இந்த மாதிரி எரியலாம். கூடுகளும் சொன்னா ஒரு கை முழுவை பார்த்துருந்தேன், அவனுக்கான் உடல அவன் தூசிக்கானா மேல ஒரு பாதுகா இருக்க. அவர் என்ன இறங்கி செய்யட்டும், நீ நம்ம ஒண்ணு செய்யலாம் அப்படின்னு போயிட்டான். திரும்ப வருவான், நாட்டுக்குள்ள கொஞ்சம் காலம் கழிச்சு திரும்ப வருவான். முதல் வரக்கு போது யாருக்குல இந்த தூசி தானே மறுபடி போட்டாங்க. அவன் தான் வரவேற்போம், வாங்க ராசா வாங்க ராசா ஆகும், இல்லைன்னா கொஞ்சம் கூட தெரியும். அதனால கூப்பிட்டான். இப்ப கவனிங்கள், இந்த நிலையில் மாம்சத்தின்படி நடந்திருந்தா சீமை ஒரே போல், மாம்சத்தின்படி நடந்திருந்தா சவுல் ராஜாவை ஒரே போல். மாம்சத்தின்படி நடக்காம அல்ல, மாம்சத்தின்படி நடக்காம இந்த சரீரத்தை ஆவியா சித்தத்துக்கும் தேவத்திற்கு செய்தான், ஒப்பு கொடுத்தோம் செயல்கள். இன்னொரு சம்பவம் இல்லை, கதை சொல்றோம். ஒவ்வொன்றுக்கும் 3 வச்சிருக்கேன், புரியுது கதை சொல்றோம். புரியுதுல்ல? கதை சொல்றோம். இப்போ 2 ராஜாக்கள் 6ஆம் அதிகாரம் 21 முதல் 23 வரையிலும்
இப்ப வாசிக்க சொல்லிடுறேன். அது என்னன்னா, எலிசாவுடைய காலத்துல சீரியா தேசத்தினுடைய ராஜாவாகிய இருக்கிறவர் எலிசாவோடு இருக்கிற ஆட்களை பிடிச்சிட்டு வரக்கூடிய ஆட்கள் அனுப்புவோம். என்னன்னா, அங்கே நடக்கிற வீட்டுடைய பள்ளியில் நடக்கிற காரியம் யார் வழிபடும்? இஸ்ரவேலை வெற்றி கொள்வதற்காக வருவான், வெற்றி கொள்ள முடியாது, தோத்து போவோம். எலிசாவுக்கு எல்லாம் தெரியும், சொல்லி ஜனத்தை நாட்டை காப்பாற்றிட்டு இருக்கான். இப்படி ஒருத்தர் இருக்கான்னு சொன்ன உடனே அவனை பிடிச்சிடுவான்னு சொல்லி அனுப்பிடுவார். ஒரு பெரும் கூட்டம் வந்திருக்கும். இப்போ எலிசாவுடைய வேலைக்காரரும் ஒரு மலையில் இருப்பாங்க. அந்த மலை பேர் தோத்தான். என்ன மலை? தோத்தான் மலை இருப்பாங்க. காலையிலே இந்த வேலைக்காரன் எரிச்சு போறார். யாரு? எலிசாவுடைய வேலைக்காரன் எரிச்சு போறான். காலையில் எரிச்சு போறான். எங்க போறான் என்னன்னு தெரியாது, ஆண்டவர் தான் தெரியும். அதுல வேற்று இல்ல. எரிச்சு வெளியே போறான். வெளியே போனா சுத்தி சூழ பார்த்தா ராணுவனுக்கு பயந்து ஓடி வரான். ஓடி வந்து, என் ஆண்டவனே அப்படின்னா, என்னப்பா நம்ம மலையை சுத்தியும் நம்ம சூழ்ந்துட்டாங்க, தப்பவே முடியாது. அவரோடு இருக்க பாக்கிலும் நம்மோடு இருக்கிறவங்க அதிகம் அப்படின்னா. அங்க ஒரு 50,000 பேர் இருக்காங்க. 50,000 பேர்ல 50 பேர் இருக்காங்க. அத கண்டபோது பயப்படுதான். இப்போ எலிசா சொல்றாரு, அவரோடு கூட இருக்கிற பாக்கில் நம்மோடு கூட இருக்கிறவங்க அதிகம். இவங்க ஒரு ஜெபம். இவன் கண்ணை திறந்தா பார்த்தா மலையை சுத்திலும் அக்கினி மன்னர் அதோட குதிரையை இருக்குது நிற்கு. ஆஹா, எவ்வளவு பயங்கரமா இருக்கு அப்படின்னு சொல்லி அடுத்த ஒரு ஜெபம். இவனுக்கு கண்ணு திறந்துச்சு, அவனுக்கு கண்ணை மூட வச்சார். அல்லேலூயா. எலிசாவை பிடிக்க வந்த எதிரிய ஜெபம் பண்ணி கண்ணை மூட வச்சார். கண் மயக்கம் போட்டு அவ்வளவு சவுண்ட் குரல்ல வா வான்னு கூட்டி வந்து ராஜா வந்தாச்சு. இப்போ ராஜா பார்த்த உடனே சீரிய ராணுவம் சொல்லுவாரு, இங்க விடும், நான் அவ்வளவு தெரிஞ்சிருந்தேன், கொல்லுறதுன்னு சொல்லி கொல்லவா கூட்டி வந்து வீட்டுக்கு உன்னை கொல்லவா கூட்டி வந்திருக்கேன் அவன் சொல்லிட்டு சொல்லுவாரு, என்னோட சாப்பாடு போடு. என்ன போடு சொல்லுங்க? சாப்பாடு போடு. நான் சொல்றேன், சாப்பாடு போட்டனால அதுக்கப்புறம் எதிரியா வந்தவன் திரும்ப எதிரியா வரல. அல்லேலூயா, அல்லேலூயா. தம்பி விளங்குச்சாமா? என்ன விளங்குச்சு? ஆண்டவர் தான் தெரியும். கத்திரம். இப்ப நான் 3 சம்பவம் சொன்னேன். வாசி போறோமா? 2 ராஜாக்கள் 6ஆம் அதிகாரம் 21 வாசி. இஸ்ரவேலின் ராஜா அவர்களை கண்டபோது எலிசாவை பார்த்து, என் தகப்பனே, நான் அவர்களை வெட்டி போடலாமா என்று கேட்டார். அதற்கு அவன், நீர் வெட்ட வேண்டாம், நீர் உம்முடைய பட்டயத்தாலும் உம்முடைய வில்லினாலும் சிறையாக்கி கொண்டவர்களை வெட்டுகிறீரோ, இவர்கள் புசித்து குடித்து தங்கள் ஆண்டவனிடத்துக்கு போகும்படி, சொந்த ஊருக்கு போகும்படி அப்பமும் தண்ணீரும் அவர்களுக்கு எதிரே வையும் என்றார். அவ்வளவுதான். நீங்க பாத்தீங்கன்னா அதுக்கப்புறம் சீரிய ராணுவம் இஸ்ரவேல் எல்லைக்குள்ள செய்யல, வரவே இல்லை. ஒரு நேரம் சாப்பாடு, கண் மயக்கம், கண் திறக்கப்படுதல், எவ்வளவு பெரிய ஆசீர்வாதத்தை உண்டாயிட்டு. இப்போ இவங்க மாத்தமே நடந்திருந்தா அந்த ஆட்களை அழிச்சிருக்கலாம், யுத்தம் பெருசாயிருக்கும். ஆனா மாத்தம் சில நடக்கல. சரி, மாத்தமே நடந்தவர்கள் யார்? அது சிம்பிளா சொல்லியிருந்தது உங்களுக்கு புரிஞ்சு. 3 பேர். ஒன்று, நாம் எடுத்துக்கொண்ட சவுல். அமலேக்கை அழிக்கும்படி சொன்னார். அழிச்சானா? அழிக்கல. கண்ணி. 2வது, தேவனை தேட வேண்டும் என்கிற பாக்கியம் கொடுக்கப்படுது. தேடுனா? தேடல. கையேசத்துல தேடனா? ஆண்டு பதில் கொடுத்தாரா? தமிழ் கவனிங்க. தேட வேண்டிய காலத்தில் தேடலனா, நீ தேட வேண்டாத தேடும் போது பதில் வரா. நீ ரொம்ப கௌரவமா உட்கார்ந்துட்டு இருக்க, ஆண்டவர் கௌரவமா உட்கார்ந்துருப்பார். கவனிச்சுக்காங்க. நீ வாய்ப்பு வசதியை தேவன் தரும்போது தேடுனா
உன் வாழ்க்கை மேன்மை. தேடி பாப்பா, கர்த்தர் பதில் கொடுக்க மாட்டார். எங்க போய் தெரியுமா? குறி சொல்லு ஆவி உள்ள மனுஷனை போய் கேட்பான். அது மாம்சப்படி நடப்பது. தேவனை தேட வேண்டியது தேடல, அழிக்க சொன்னது அழிக்கல, தேவையற்ற மனுஷியோடு தொடர்பு கொண்டு போனா வாழ்க்கையில முடிவு மாம்சத்தோடு முடிந்து போறது என்பதை நாம் பார்க்கிறோம். புதிய ஏற்பாட்டில் ஒரு பெரிய பணக்காரன், ஐஸ்வர்யவான், வாலிபன் இயேசுவிடம் வந்தான். முழங்கால் போட்டான். ஆண்டவரே, நித்திய ஜீவனை சோதித்து நான் என்ன செய்ய வேண்டும் என்று கேட்டான். ஆண்டவர் சொன்னார், கற்பனையை கை கொள்வாயா. அவன் சொன்னான், நான் சிறுவயது முதல் கற்பனையை கை கொண்டு வருகிறேன். பொய் சாட்சி சொல்லல, தகப்பன் தாய் கனம் பண்ணுகிறான், விக்கிரம செய்யல, விபச்சாரம் பண்ணல, எல்லாம் உண்மையா இருக்கிறான், முழுவதோடு முழுவதோடு கர்த்தரை சேவிக்கிறான். ஆண்டவர் சொன்னாரு, நான் சிறுவயது முதல் கை கொண்டு வருகிறேன் சொன்னார். அவர் ஆண்டவர் கரெக்ட், அது சொல்ல தப்பு இல்லை, கரெக்டா கை கொண்டு வரான். ஆகிலும் போன்ற ஒரு சின்ன குறை இருக்கு. என்ன அப்படின்னு கேட்பான். உனக்கிட்ட இருக்கிற ஐஸ்வர்யத்தை சொத்தெல்லாம் வித்து தருத்திரம் கொடு, என்ன பின்பற்றி வா அப்படின்ற. அவன் ஐஸ்வர்யத்தின் மேல் மனம் இருந்ததுனால ஆண்டவரை பார்த்து பேசியும் ஆண்டவர் கூட பழகியும் முழங்கால் போட்டும் துக்கத்தோடு போயிட்டான். இயேசுவோட வந்தவங்க துக்கமா போனது கிடையவே கிடையாது, சத்திரம் கிடையாது. மகிழ்ச்சியோடு போயிருக்காங்க, துக்கத்தோடு போறான். காரணம் என்ன? அவன் மாம்சத்தின்படி சிந்தித்தான். இவ்வளவு பணத்தையும் செலவழிச்சுட்டா நமக்கு யாரு? அம்மா இருக்கும்போது தங்க கட்டி கொண்டாடுற எப்படி கேட்க, எப்படி கேட்க? இடையில வந்ததுதானே, அவன் இடையில வந்தானே ஆண்டவர் தருவார். நம்ப முடியல, பணம் தான் நம்பலாம். அதான் மாம்சத்தின்படி நடப்போம். இப்ப நினைப்பீங்க, இப்பொழுது நாம் நீங்களும் நமக்கு இருக்கிற பணம் தான் பெருசு நினைச்சாச்சுன்னா மாம்சத்துக்கு தான் நினைச்சிடும் நடக்கிறோம் அர்த்தம். இன்னொரு ஆள் சொல்ல பழைய கதை சொல்றோம். லோத்து மனைவிய தூதன் கைப்பிடிச்சான். பின்னிட்டு பாராது, சமூகம் எங்கும் நில்லாது, மலைக்கு ஓடிப்போ, ஜீவன் தப்ப, ஜீவன் தப்ப மலைக்கு ஓடி போன்னு சொல்லி சொல்லப்பட்டிருக்கு. ஆனா அந்த அம்மா இவ்வளவு வார்த்தை கேட்டோம், தூதன் கை பிடிச்சிருப்பான், மாம்சம் பெருது, பின்னால பாரு, உனக்கு வேண்டியப்பட்ட ஆளு அங்க இருக்கு, பின்னால பாரு, பின்னால பாருன்னு மனசு சொன்ன உடனே அம்மா திரும்ப அம்மா அங்கே நின்று போடலாம். இப்போ நான் 3 பேர் இருக்கேன், மாம்சப்படி நடந்தவர்கள். இப்ப அந்த ரோமர் 8ஆம் அதிகாரம் 1ஆம் வசனத்துல ஆவியின்படி நடந்தவர்கள் 3 சொல்லிட்டேன். ஒண்ணு இயேசு கிறிஸ்துக்குள்ளான அனுபவம், மாம்சத்தின்படி நடக்காத அனுபவம், மாம்சத்தின்படி நடந்த அனுபவம், கிறிஸ்து இயேசுக்கு உள்பட்ட அனுபவம் சொல்லியாச்சு. இப்போ ஆவியானவர் நடத்துகிற அனுபவத்தை நான் சொல்லுவேன். பரிசுத்த ஆவியானவர் நடத்துகிற அனுபவம் சொல்றோம். அதுக்கு லூக்கா 2:27 சீக்கிரம். லூக்கா 2:27. அவன் ஆவியின் ஏவுதலினால், அப்ப ஆவியானவர் ஏவுவார். கவனிச்சாங்க, ஆவியின் ஏவுதலினால் தேவாலயத்துக்கு வந்திருந்தார். போ, தேவாலயத்துக்கு வந்திருந்தார். அசிமா இயேசு என்னும் பிள்ளைக்காக நியாயப்பிரமாண முறைமைப்படி செய்வதற்கு தாய் தகப்பன்மார் அவரை உள்ளே கொண்டு வருகையில் அவன் அவரை தன் கைகளில் ஏந்தி கொண்டு, ஆவின் ஏவுதலால் வந்தவன் இயேசுவை கையில ஏந்தினான். அல்லேலூயா, அல்லேலூயா. இப்ப நான் சொல்றேன், ஆவியானவர் நடத்தினபடி நாம் ஆராதனைக்கோ கூட்டங்களுக்கோ வேதப்பாட கூடத்துக்கோ உபவாசத்துக்கோ நாம் வருவோமானால் நம்மில் ரட்சிப்பின் தேவனாகிய இயேசுவை நாம் ஏந்தி தேவனை தொழுது கொள்வதற்கு பாக்கியத்தை ஆண்டவர் நம்ம தருகிறவராக இருக்கிறார். சொல்றார். அப்போஸ்தலர் 16ஆம் அதிகாரம் 6 இருந்து 12 வரை வாசிக்கலாம். சொல்லிட்டேன் முதல்ல
சொன்னபடி வாசிங்க. அப்போஸ்தலர் 16:6-12 வரை. அப்போஸ்தலர் பவுல் பெரிய மனுஷன். 9ஆம் அதிகாரம் சந்திக்கப்படுகிறார். 3 வருஷம் அரண்மனையில் உட்கார்ந்து கர்த்தரால் கற்றுக்கொள்ளப்படுகிறார். ஆவிய அனுபவத்திலே ஒரு மேன்மையான அனுபவத்திலே பெற்று வாழ்கிறான். அப்படி இருந்து அவன் உள்ளத்தில் ஆசியாவிலே ஆசியாவில் வசனம் சொல்வதற்காக அவனுக்கு ஆசை. அவன் புறப்பட்டு போறான். போய்கிட்டு இருக்கும் போது ஆண்டவர் போக விட மாட்டேங்க, தடுக்க. பெரிய போராட்டமா இருக்கு. சில விட நம்ம ஜோம் பண்ணிட்டு கிளம்புவோம். யாராவது ஒரு ஆள் தடுக்க வரும், யாராவது கை வலிக்கும், கால் வலிக்கும், எனக்கு குறுக்க வரும், மழை வரும். என் பையன் சொன்னான், நான் நேற்று ஒரு ஜம்முனகா வீட்டுக்கு புறப்பட்டு போகணும்னு சொல்லி சொன்னேன். எப்பா எனக்கு தூக்கம் வந்துடும், நைட் தைய தூக்கல, பக்கத்துலேயே பைக்ல இருந்து கீழே விழுந்துருமா அப்படின்னா புதுசா புது ஐடியாவா அவருக்கு வருது. கத்தரி கோடி சோத்திரம் அல்லேலூயா. ஆமா, நான் நினைச்சேன் என்னை விட பரவாயில்லையே, ஏகப்பட்ட ஐடியா இருக்கேன் அப்படி தப்பி கொள்வதற்கு வழி என்ன உண்டோ அதெல்லாம் செய்யறாங்க. அவர்கிட்ட கேட்டா அவரு காலையில அப்படிங்கிற கத்தரி கோடி சோத்திரம் பரவாயில்லன்னு நினைச்சிட்டு நானும் உட்காந்துட்டேன். எனக்கு ரொம்ப வேதனை. அந்த என்னுடைய உள்ளத்தில் ஏற்பட்ட வேதனைக்கு அளவே கிடையாது. சரி, கத்திரிக்கு சோத்திரம். பாஸ்டர்ல வந்துட்டு நான் தெற்கே போறேன் அப்படின்னு பழத்தை கொண்டு. ஆனா இந்த மனுஷன் வருவார், இவரையாவது ஸ்டடி எடுத்துட்டு இவரை கூட்டிட்டு போறான்னு என் மனசுல எண்ணம். அந்த 10 இருக்கு அந்த வயல இருக்கு. அப்போ அதுவும் வாய்க்கல கட்டும்னா மனசுல பாவம். சர்ரா சோதரம் பண்ணி ஜோம் பண்ணிட்டு எங்க வேலையை செஞ்சுட்டு உட்கார்ந்து படுத்துட்டு மனசு பாருங்க. தடுத்தால் ஆண்டவர் நினைச்சிட்டு ஒரு நினைச்சாங்களே கவனிக்க. இதே போல அப்போஸ்தலனாகிய பவுலை தேவன் தடுத்தார். தடுத்த பிற்பாடு நைட்ல ஒரு சொப்பனை காட்டுறான். மக்கத்தோனியா நாட்டில் ஒரு வாலிபம் வந்து எங்க ஊருக்கு வாங்க, எங்களுக்கு உதவி செய்யுங்க அப்படின்னு சொப்பனத்துல தெரியுது. ஆண்டவர் சொன்னாரு, நம்ம போய் ஊழியம் செய். போனா போய் ஊழியம் செய்தான். அங்க சபை செஞ்சு உருவாச்சு. இப்போ சொந்த விருப்பத்தின்படி பெரிய மனுஷன் பவுல் ஆசியால வசதிகளுக்கு அவன் ஆசை இருந்துச்சு. ஆசைப்பட்டால் ஆவியானுக்கு இடம் இல்லை. ஆவியான விரும்பினார்னா மக்கத்தோயா திறந்து கிடக்கு, ஒரு புதிய ஊழியம் செய்யணும் அப்படின்னு தேவன் விரும்பி ஆவியான செய்தா நடத்தினா. அதுக்கு பவுல் சம்மதிச்சு போனார். இப்ப ஆவியான இடத்துல என்ன புரிஞ்சுட்டா? கதை சோத்திரம். அல்லேலூயா. பரிசுத்த இடத்தில் என்பது கதை சோத்திரம். அடுத்த ஒன்றை சொல்லுவது அப்போஸ்தலர் 10:20-21 நான் சொல்லித்தரேன் பாருங்க. பேதுரு வந்து யூதருக்குள்ளே ஊழியம் செய்தவர், பிரஜை பக்கம் போக மாட்டார். ஆனா பேதுருவையும் அந்த பிரஜை பக்கம் அனுப்புவதற்கு ஆரம்பத்தில் சித்தம் வச்சிருக்கார். அதுக்கு பல்லவத்திலிருந்து ஒரு துப்பட்டி இறங்கி இதை அடிச்சு பூசினார். 3 முறை சொன்னார், எடுத்துக்கிட்டார். வீட்டுக்கு முன்னால குழந்தைய குடும்பம் வந்து நிற்கும். குடும்பத்தில் உள்ள வந்து 3 பேர் நிற்கான். சத்தம் காட்டாம யோசிக்காம பின்னால செஞ்சது, உனக்கு விருப்பம் இல்லை, உன்னால முடியாது, ஆனா நீ போய் தான் ஆகிறவன்னு கர்த்தர் செய்தான் அனுப்பு. பரிசுத்த ஆவியின் நடத்துவதோடு போகிறார். அல்லேலூயா, அல்லேலூயா. பரிசுத்த ஆவி நடத்துல 4 ஒழுங்கு இருக்கு. அதனால் இந்த 4 ஒழுங்கையும் நான் உங்களுக்கு சொல்லி நாம் ஜெபிக்க போறோம். கர்த்தர் சொல்றார். அல்லேலூயா. பரிசுத்த ஆவியானுடைய நடத்திப்புல 4 ஒழுங்கு இருக்கு. 1, பத்திரமாய் நடப்பார்கள். பரிசுத்த ஆவியை பெற்று நடப்பார்கள். பத்திரமா பத்திரமா இல்லை. 20 பத்திரம் 100 பத்திரம் அந்த பத்திரம் இல்ல, பாதுகாப்போடு நடப்பார்கள். கொலோசியர் 1:10 சீக்கிரம் வாசிங்க. கொலோசியர் 1:10. சகலவித நற்கிரியைகளுமாகிய கனிகளை தந்து தேவனை அறிகிற அறிவில் விருத்தி அடைந்து கர்த்தருக்கு பிரியமுண்டாக அவருக்கு பத்திரமாய் நடந்து கொள்வார். பத்திரமாய் நடந்து கொள்ளவும் அப்படின்னா இதுக்கு விளக்கம் இருக்காரு.
1 சாமுவேல் 13ஆம் அதிகாரம் 3 இருந்து 5 வரை வாசித்தீங்கன்னா விளக்கம். 1 சாமுவேல் 12ஆம் அதிகாரம் 1 முதல் 5 வரை வாசிங்க சீக்கிரம். அப்பொழுது சாமுவேல் இஸ்ரவேல் அனைவரையும் நோக்கி இதோ நீங்கள் எனக்கு சொன்னபடி எல்லாம் உங்கள் சொற்கேட்டு உங்களுக்கு ஒரு ராஜாவை ஏற்படுத்தினேன். இப்போதும் இதோ ராஜாவானவர் உங்களுக்கு முன்பாக சஞ்சரித்து வருகிறார். நானும் கிழவனும் நரைத்தவனுமானேன். நானும் கிழவனும் நரைத்தவனுமானேன். என் குமாரன் உங்களோடு இருப்பார்கள். நான் என் சிறுவயது முதல் இந்நாள் வரைக்கும் உங்களுக்கு முன்பாக சஞ்சரித்து வந்தேன். உங்களுக்கு நடந்து வந்தேன். இதோ இருக்கிறேன். கர்த்தரின் சந்ததியிலும் அவர் அபிஷேகம் பண்ணி வைத்தவருக்கு முன்பாகவும் என்னை குறித்து சாட்சி சொல்லுங்கள். எப்படி பேசவா முதல் தான் வரை ஊழிய மனுஷன் இவன் எப்படி அந்த ஊழிய காலத்தில் நடந்தான் என்பதை ஜனங்கள் சாட்சி சொல்லும். இவ்வளவுதான் ஜனங்கள் சொல்றாங்க. சாட்சி சொல்லணும். இவன் லஞ்சம் வாங்கல, கவனிக்க, நியாயத்தை புரட்டல, கஞ்சனையா விடல, யாரையும் அபகரிக்கல, வஞ்சகம் பண்ணல, ஒளிச்சு வைக்கல. இதுதான் பரிசுத்தாவி பெற்ற பிற்பாடு அவர்கிட்ட இருக்கிற ஃபர்ஸ்ட் ஒழுங்கு. அல்லேலூயா. ஆவியின்படி நடக்கிறவர்களுக்கு இருக்கிற ஃபர்ஸ்ட் ஒழுங்கு எது? பத்திரமாய் நடப்பது. அல்லேலூயா. சில பத்திரமாய் நடப்பான் ஒழுங்காது. ஆனா இவர் காதலோட சரி, இங்க எங்க இருக்காது, ஒழுங்கு இருக்காது. கல்சோதரம். ஆனா அருமையான சாமுவேல் ஆவியான உதவிப்படி பத்திரமாய் நடந்தான். அல்லேலூயா. இரண்டாவது ஒழுங்கு ஆவியானவரோடு நடக்கிறவர்கள் கவனிகள் சீராய் நடப்பார்கள். எப்படி நடப்பார்கள்? சீராய் நடப்பார்கள். ரோமர் 13ஆம் அதிகாரம் 11, 12, 13 சீராசிங்க. ரோமர் 13ஆம் அதிகாரம் 11, 12, 13. நித்திரையை விட்டு எழுந்திருக்கத்தக்க வேலையாய் சென்று நாம் காலத்தை அறிந்தவர்களாய் இப்படி நடக்க வேண்டும். நாம் விசுவாசிகளான போது ரட்சிப்பு சமீபமாய் இருந்ததை பார்க்கிறோம். இப்பொழுது அது நமக்கு அதிக சமீபமாய் இருக்கிறது. இரவு சென்று போயிற்று. பகல் சமீபமாயிற்று. அதாவது இயேசு வரப்போறார், சமீபமாயிற்று. ஆகையால் அந்தகாரத்தின் கிரியைகளை நாம் தள்ளிவிட்டு ஒளியின் ஆயுதங்களை தரித்துக் கொள்ள கடவோம். களியாட்டும் வெறியும் வேசித்தனமும் காம விகாரமும் வாக்குவாதமும் பொறாமையும் உள்ளவர்களாய் நடவாமல் பகலிலே நடக்கிறவர்கள் போல சீராய் நடக்க. பகலில் நடக்கிறவர்கள் போல சீராய் நடக்கணும். அல்லேலூயா. சீராய் நடக்கணும். அப்படின்னா நாம் கர்த்தரிடத்துல சில சீர்வரிசைகளை பெற்றுக்கிறோம். இவ்விதமான சீரை பெற்ற ஜனம் பாக்கியம். நாம் கர்த்தரிடத்துல சில ஒழுங்குகள், நடைமுறை அனுபவங்கள், பேச்சுகளை பெற்றிருக்கோம். அது எப்படி இருக்கணும்? சீரா நடக்கணும். அல்லேலூயா. கர்த்தர் ஸ்தோத்திரம். விளங்குவன் நம்புதை. கர்த்தர் ஸ்தோத்திரம். விளக்கலன்னா பிறகு காப்போம். இதுக்கு பழைய ஏற்பாட்டு சம்பவம் இருக்கு. 2 சாமுவேல் 3:31. 2 சாமுவேல் 3:31. கர்த்தர் ஸ்தோத்திரம். தேடினவன் குருவை போட்டிருக்கிறான். அவன் புதுசையும் சொல்லுவான், பழசையும் சொல்லுவான். கர்த்தர் ஸ்தோத்திரம். சொல்லுங்க. 2 சாமுவேல் 3:31. தாவீது யோவாபையும் அவனோடு இருந்த சகல ஜனங்களை பார்த்து நீங்கள் உங்கள் வஸ்திரங்களை கிழித்துக் கொண்டு ரெட்டுடுத்தி அப்னேருக்கு முன்பாக நடந்து துக்கம் கொண்டாடுங்கள் என்று சொல்லி தாவீது ராஜா தானும் பாடைக்கு பின் சென்றான். கர்த்தர் ஸ்தோத்திரம். கவனிங்க. இப்ப என்ன நடக்குன்னா, சவுல் அடக்கம் பண்ண போறான். தாவீது பின்னால போறாங்க. அல்லேலூயா. எதிரிகள் நிறைய இருக்கிறாங்க. எவ்வளவோ பிரச்சனைகள் இருக்கு.
அவன் உயிரை வாங்க ரெடியா இருக்காங்க. ஆனா எந்த அளவுக்கு முன்னேறி இருக்காங்களோ அந்த அளவுக்கு சீரா நடக்கும். ஹல்லேலூயா. என்னை கொல்ல வந்தவன் செத்து போனா போட்டுன்னு விடல. துக்கம் பாடுபடி சொல்லுகிறான் மற்றவனுக்கு. ஆனா வசந்த பாடைக்கு பின் போனா. அல்லேலூயா. சொல்லலேலூயா. கவனிங்க, இது லேசானதல்ல. இதுதான் ஒரு ஆவியை பெற்ற பிற்பாடு நடக்கிற இரண்டாவது ஒழுங்கு. சீராய் நடக்கிறது. இங்க ரெண்டு வேகமா சொல்லியிருந்தேன். கர்த்தர் ஸ்தோத்திரம். கவனிங்கள். மூணாவது என்னன்னா, வெளிச்சத்தின் பிள்ளைகளா நடக்க வேண்டும். எப்படி நடக்கணும்? பரிசுத்த ஆவியை பெற்றிருக்கிற ஆவி நடக்கலை பெற்ற கர்த்தருடைய பிள்ளைகளாகிய நாமும் நீங்களும் வெளிச்சத்தின் பிள்ளைகளா நடக்க வேண்டும். அதுக்கு எபேசியர் 5:8, எஸ்தரின் புத்தகம் 3:8. சீக்கிரம் வாசிங்க. எபேசியர் 5:8, எஸ்தர் 3:8. சீக்கிரம் வாசிங்க. அது சொல்றது. அல்லேலூயா. முற்காலத்தில் நீங்கள் அந்தகாரமாய் இருந்தீர்கள், இப்பொழுதோ கர்த்தருக்குள் வெளிச்சமாய் இருக்கிறீர்கள். வெளிச்சத்தின் பிள்ளைகளாய் நடந்து கொள்ளுங்கள். வெளிச்சத்தின் பிள்ளைகளாய் நடந்து கொள்ளுங்கள். எஸ்தர் 3:8. அப்பொழுது ஆமான் ஆகாசத்து ராஜாவை நோக்கி நம்முடைய ராஜ்யத்தின் சகல நாடுகளிலும் உள்ள ஜனங்களுக்குள்ளே ஒருவித ஜனங்கள் சுழன்று பரவி இருக்கிறார்கள். கவனிங்க. வாசி கவனிக்கிறேன். ஒரு விதமான ஜனங்கள் சிலர் இருக்கிறார்கள். பரவி இருக்கிறார்கள். அவருடைய வழக்கங்கள் பழக்கங்கள் மற்ற ஜனங்களுக்கு எப்படி இருக்கு? விதர்ப்பமா இருக்கு. வெளிச்சமா இருக்காங்க. அல்லேலூயா. ஆமான் சொல்றான். குற்றம் சாட்டு ஆமான் சொல்லுதான். உங்க தேசத்துல ஆங்காங்கே 120 நாடுகள்ல ஒரு ஜனங்கள் படையிருக்காங்க. அவங்க பழக்க வழக்கங்கள், அவங்க பேச்சு நடைமுறைகள் நீர் இருக்கிற ஜனத்துக்கு எப்படி இருக்கு? விதர்ப்பமா இருக்கு, வித்தியாசமா இருக்கு. வெளிச்சமா இருக்காங்க. அல்லேலூயா. வெளிச்சமா நடக்காங்க. எவ்வளவு கஷ்டம் தான், பாடுதான், நெருக்கடி தான், பத்தாக்குறை தான், ஆனா அவங்களுக்கு ஒரு வெளிச்சத்தை விடவில்லை. அல்லேலூயா. கொலோசியர் 1:1 3-8 வரை அதை பிறவாசிங்க. கதை சொல்கிறோம். அப்போஸ்தலர் கதை சொல்கிறோம் 17 அதிகாரம் 10-12 வரை வாசிங்கன்னா வெளிச்சத்தின் பிள்ளைகள் எப்படி நடக்க வேண்டும் என்கிற காரியத்தை சொல்லப்பட்டிருக்கிறது. நான் அடுத்து 4வது என்னன்னா, பரிசுத்தாய் பெற்றவர்கள் அவங்க பிசகாமல் நடப்பார்கள். எப்படி நடப்பாங்க? அதான் ஆவின் நடக்க நடப்பாங்க. பிசகாமல் என்ன அர்த்தம்? நடக்கும் போதே திடீர்னு கால் வலிக்கிறோம், கால் பிசைக்கிறோம், அப்புறம் நடக்கும். அந்த சரியாக வரைக்கும் ஒரு வாட் நடக்கும். இவங்க வீட்டுல கணவன் சட்டை வந்துட்டு அப்புறம் நடக்கும், அப்புறம் ஒரு மாதிரி நடக்கும். அதுக்கு சொல்றோம். அல்லேலூயா. தகவலும் பிள்ளைங்க சட்டை வந்துட்டு எப்படி நடக்கும்? ஒரு மாதிரி நடக்கும். அதான் அப்படி நடக்க கூடாது. அதை என்ன செய்யணும்? சரி செய்யணும். ஒரு 20 வருஷத்துக்கு மேல அதே குணம் இன்னும் இருந்தா அது சரிப்பட்டு வராது. அது சொல்றேன். அதான் பிசகாமல் நடப்பது. சங்கீதம் 37:31, ரூத் 3:11, 1 தெசலோனிக்கேயர் 2:10 பிசகாமல் நடப்பதற்கு சொல்லப்பட்டிருக்கு. சங்கீதம் 37:31, ரூத் 3:11, 1 தெசலோனிக்கேயர் 2:10. இந்த 3 வசனத்தை வாசித்து ஜெபம் பண்ணோம். சொல்லு. சங்கீதம் 37:31, அவருடைய தேவன் அருளிய வேதம் அவன் இருதயத்தில் இருக்கிறது. அவர் அருளிய வேதம் இருதயத்தில் இருக்கு. அவன் நடைகளில் ஒன்று பிசகுவதில்லை. இருதயத்துல வசனம் இருக்கனால நடை இருக்கு, மாறல. கவனிங்க. அல்லேலூயா. அல்லேலூயா. நான் ஏற்றுக்கொள்வதற்கு முன்னால ஒரு பொல்லாத பழக்கம் அடைகிறேன். அப்புறம் இயேசு ஏற்றுக்கொண்டேன். அப்போ அந்த கடைக்கு மேல போகும்போது அதே பழக்கம் அப்படின்னு சொல்லுவோம். இப்போ நம்ம யாரு? ஏசப்பா பிள்ளை, ஏசப்பா 4 பேரும் பார்ப்போம். அதுலயும் இந்த திருக்குறள் சொல்லி பார்த்தா அவ்வளவுதான், போட்டு அடிச்சு கொண்டுவோம். அவர் சொல்லி அதுக்கு பயம்.
ஒரு பயம், அடங்கி ஒடுங்கி கையும் வாயும் கூட்டு கொண்டு வந்தாலும் அமைதியா போகும். விளையிட்டா கதை சொல்லுறோம். அப்போ இருதயத்துல அவன் தேவனல்ல வேதத்துல இருக்கு. அதனால நடுவில் ஒண்ணு இல்ல பிசகல. அடுத்த வார்த்தை ரூத் 3:11. இப்போது மகனே, நீ பயப்படாதே, உனக்கு வேண்டியபடி எல்லாம் செய்வேன். நீ குணசாலி என்பதை என் ஜனமாகிய ஊராரெல்லாம் அறிவார்கள். இப்போது போவா சொல்றார். நைட்டு முழுவதும் அவன் பாதுகாப்புல படுத்திருக்கான். நட பிசகல. புரியுதா? நட பிசகல. கரெக்டா இருக்கான். மாமி என்ன சொன்னாலும் அது உள்பட்டு இருந்தா ஆதலால் அவருடைய வாழ்விலே பிசகல் வரல. அதனால உயிரோட கட்டளையிட்டார். இப்ப அடுத்தது கடைசி 1 தெசலோனிக்கர் 2:10. விசுவாசிகளாகிய உங்களுக்குள்ளே நாங்கள் எவ்வளவு பரிசுத்தமும் ஊழியக்காரன் சொல்ற உங்களுக்குள்ளே நாங்கள் எவ்வளவு பரிசுத்தமும் நீதியும் நடந்தோம் என்பதற்கு நீங்களும் சாட்சி, தேவனும் சாட்சி. பிரசங்கா நடந்தாங்க. எப்படி? பரிசுத்தம், நீதி, உண்மை. இதுல ஒரு சின்ன பிரசங்கம் கூட இல்ல வரலை. அப்போ ஆவியான நடத்தின்படி இருக்கிறவங்களுக்கு 4 ஒழுங்கு உண்டு. அல்லேலூயா. சொல்லலேலூயா. ஒண்ணு என்னது? பத்திரமாய் நடப்பார்கள். 2 சீராக நடப்பார்கள். 3 வெளிச்சத்தில் நடப்பார்கள். 4 பிசகாக நடப்பார்கள். நான் ஜெபம் கர்த்தாவே ஸ்தோத்திரம். அல்லேலூயா, அல்லேலூயா. தேவனே ஸ்தோத்திரம் ஆண்டவரே. துதிக்கிறோம்.